கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மருதமலை கோயில் அடிவாரத்தில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்தியாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு 2024 29 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்ற கட்டளை அமர வைக்க வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. கண்டு கட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை. யாரும் போட்டியாளர் இல்லை. சமீபத்தில் நீங்கள ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு பார்க்க 8 மாப்பிள்ளை போறாங்க. மாப்பிள்ளை யார் என்பதை அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க. அது பூரா நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகநூல் பதிவுல பார்த்திருக்கீங்க. அதனால் இன்றைக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை 20 ஆண்டு காலமாகும். 20 ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம். 1999 மேலே வாஜ்பேயியாவும் இங்கே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். அதன் பிறகு 2014 அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால், அதுவும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் எம்பியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு பதிலாக பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 5 ஆண்டு காலம். அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும், திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அது விமான நிலையத்திலிருந்து, ரயில்வே நிலையத்திலிருந்து, மேம்பாலத்திலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி 1400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்மார்ட்டா இருக்கான்னு நீங்க தான் கேட்கணும். காரணம், இதை பார்ப்பதற்கு யாரும் இங்கே ஆட்கள் இல்லை. வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா சேவ் பண்றாங்களா, அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா? ஆனால் இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் தம்பி அண்ணாமலை இந்த தேர்தலிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வேட்பாளராக நிற்கின்ற காரணத்தினால் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாங்கள் கோருகின்றோம். 2 விஷயத்திற்காக. ஒன்று, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும், கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்ல வேண்டும். 2வது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கண்களாக கோயம்புத்தூருக்கு ஒரு மனிதர் இருக்க வேண்டும். திட்டங்கள் சரியாக வருகிறதா, புதிய திட்டங்கள் வேண்டுமா, இன்னும் நிதி வேண்டுமா, அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். பெரிய எண்ணிக்கையில, எழுச்சியில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். நேற்று முழுவதுமே பல்லடத்தில் இருந்தோம். கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேல நாம் நம்முடைய மைக் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் 1.5 மணி நேரம் களத்தில் இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. காரணம், தன்னார்வலர்கள், மக்கள், பொதுமக்கள், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள், அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு சேர வந்திருக்கின்றார்கள். இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது. அதனால் மாற்றம் என்பது இப்பொழுதும் 2024 நடக்க வேண்டும் என்று வந்திருக்கும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து மறந்துவிடாது.